வெளிநாட்டு மாணவர்களுக்கான விசா வழங்கும் நடைமுறையை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருந்த நிலையில் அதனை மீண்டும் செயல்படுத்தும் முடிவை அமெரிக்காவின் ட்ரம்ப் அரசு கையில் எடுத்துள்ளது. அமெரிக்காவில் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வெளிநாட்டு மாணவர்களுக்கான புதிய விசா வழங்கும் நடைமுறைக்கான நேர்காணலை மீண்டும் தொடங்க ட்ரம்ப் அரசு முடிவு செய்துள்ளது. எனினும் இதில் மிகப்பெரிய ட்விஸ்டை அமெரிக்க வெளியுறவுத்துறை வைத்திருக்கிறது. அதாவது, விசாவிற்காக விண்ணப்பிக்கும் மாணவர்கள் தங்களது சமூக வலைதள பக்கங்கள் குறித்து தகவல் தெரிவிக்க வேண்டும். அவர் அதனை வெளியிட மறுத்தால் விசா வழங்குவதில் சிக்கல் ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் ஏதாவது ஒரு சமூக வலைதள பதிவு அமெரிக்காவின் இறையாண்மை, கலாச்சாரம், கொள்கைகளுக்கு எதிராக இருந்தால் விசா விண்ணப்பம் நிராகரிக்கப்படக்கூடும். அமெரிக்க கல்வி நிறுவனங்களில் வெளிநாட்டு மாணவர்களில் 15 விழுக்காடு பேருக்கு மட்டுமே விசா வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி நிறுவனங்களின் நெறிமுறைகளுக்கு உட்படாத மாணவர்கள், சமூக விரோத செயல்களில் ஈடுபடும் மாணவர்களின் விசாக்கள் ரத்து செய்யப்பட்டு அவர்கள் உடனடியாக நாடு கடத்தப்படுவார்கள் எனவும் அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. அமெரிக்காவால் தடை செய்யப்பட்டுள்ள நாடுகளில் இருந்து மாணவர்கள் விண்ணப்பித்தால் அவர்களின் விசா விண்ணப்பம் எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி நிராகரிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா, மெக்சிகோ, சீனா, பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த மாணவர்களே அதிக அளவில் அமெரிக்காவில் படிக்க விரும்புவதால் அவர்களுக்கு இது மிகப்பெரிய மகிழ்ச்சி செய்தியாக அமைந்துள்ளது. புதிய தலைமுறைக்காக ஆண்டோ எம் தாம்சன்.